வெல்கம் டு தாலை ஸ்பெஷல். இன்றைக்கி தாலை ஸ்பெஷலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்தோம்ல, மூணார் வீடியோ, அதோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அங்கங்கே நாங்கள் நிறுத்தி என்ன பண்ணோன்னா, நல்ல நல்ல வியூஸ் எல்லாம் அப்படியே இருந்து நல்லா அழகாக பார்த்துட்டே இருந்தோம். அந்த வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்பவே அந்த பச்சை பசேல்னு இருக்கிற இந்த வியூஸ் இப்படி பார்க்கும்போது கண்ணுக்கு எவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ஒரு கண்ணே பத்தாது, 1000 கண்ணு வேணும் இந்த அழகெல்லாம் பார்க்குறதுக்கு. இறைவனோட படைப்பு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த மாதிரி ட்ராவலிங் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளோ அழகான ஒரு பிளேஸ் பாருங்கள். எனக்கு இந்த மூணாரே ஒரு பெரிய விஷயமா தெரியுது. இன்னும் மேலே மேலே நம்ம ட்ராவலிங் போகும்போது பார்க்க போகிற ஒவ்வொரு ஊருமே இன்னுமே நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். உண்மையான சந்தோஷம் என்னன்றதை எனக்கு இந்த மூணார் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இதுக்காக எவ்வளோ வேணாலும் நம்ம செலவு பண்ணலாம். மூணார் வந்துட்டோம். இப்போ ஒரு லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஹோட்டல் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்தோம். அங்கே என்னென்னா லஞ்ச் டைம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா 3:30 ஆகிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் இருக்குது, சிக்கன் ரைஸு. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் அதே சிக்கன் ரைஸ் தானே இங்கேயும் அப்படின்னு போர் அடிச்சு போயிட்டு ஆளுக்கு 2 சப்பாத்தி வாங்கிக்கிட்டோம். அதுக்கு நம்ம தமிழ்நாடு மாதிரி கிரேவி கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி கிரேவி வாங்கிக்கணும். என்ன கிரேவினாலும் இங்கே அப்படி நம்ம தமிழ்நாட்டில் அதுக்குன்னு ஒரு கிரேவி எம்டி கிரேவி கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கு மேலே நமக்கு வேறு எதுவும் கிரேவி வேணும்னா நம்ம அடிஷ்னலாக வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நம்ம அதுக்குமே பே பண்ணி தான் வாங்கணும், என்னென்ன கிரேவி வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஒரு முட்டைக்கறி, அப்புறம் கடலைக்கறி வாங்கினேன். அதுக்கப்புறம் கோபி மஞ்சூரியன் வாங்கினோம். எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. கொஞ்சம் காரமாக இருந்தது, மற்றபடி ஓகே சாப்பாடு. எனக்கு கேரளா ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. இந்த புட்டு, கடலைக்கறி, கேரளா ரைஸ் நல்லா மொத்தமாக இருக்கும்ல, அந்த ரைஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ணுன்னு ஆசை. ஆனால் ஃபஸ்ட்டு நாளே நமக்கு டைம் மிஸ் ஆகிட்டனால சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் பில்லு 520 அவ்வளோதான் வந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும்போதே அங்கங்கே தூறல் போட்டுகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேராக எங்களோட ரூம் போயிட்டோம். இப்போ ஸ்டார்ட் ஆனது தான் மழை, விடவே இல்லை எங்களால். அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயுமே போக முடியல. லஞ்சு சாப்பிட்டதே ஒரு 3:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நாங்கள் கிளம்பி ரூமுக்கு இதுதான் எங்களோட ரூமு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் மழை விட்டுருச்சான்னு பார்த்தேன். கொஞ்சம் நேரம் விட்டுருந்துச்சு, அதுக்கப்புறம் திரும்ப வந்துருச்சு. இப்படி நைட்டு ஃபுல்லாக எங்களுக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை. மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருந்துச்சு. மழை சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. நம்ம குளிருக்கு ஃபேன் யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் வெளியில் நடக்கிற சவுண்டு எல்லாமே நமக்கு நல்லாவே கேட்டுச்சு. மழை பெஞ்சிட்டே இருந்தனால நம்ம நிறைய நியூஸ்லாம் கேரளாவில் மண் சரிவு அது இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. அதனால் நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லை. என்னடா இப்படி விடாமல் பெஞ்சிட்டே இருக்கே, ஏதோ ஒன்று ஆகிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இதுக்கு மேலே நம்ம மூணாரில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு எங்கேயுமே சுற்றி பார்க்க முடியாது, ரூம்லேயே இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம மூணார் விட்டு கேரளாவில் வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டு காலையில் இப்போ ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்புறோம். இன்னும் டிஃபன் சாப்பிடல, குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்புறோம். இப்போவுமே என்ன ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் ரூமை விட்டு கிளம்பும் போதே 10 மணி ஆகிடுச்சு. புட்டுலாம் சாப்பிட்ணுன்னா 8:30 to 9:30 அந்த மாதிரி டைமுக்குள்ளே அப்படி வந்தால் தான் கிடைக்குமா, அதுக்கு மேலே வந்தால் கிடைக்காதான். இப்போ நாங்கள் நேற்று வரும்போது வாங்கிட்டு வந்த அந்த சிப்ஸு கொஞ்சம் இருந்துச்சு. அந்த பசினால டீ கூட இன்னும் நான் குடிக்கலையா, அதனால் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்து தான் கிளம்பி போயிட்டே இருக்கோம். வசந்த பவன் இருக்குது, அங்கே சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கும் அங்கே, அதனால் அது வேண்டாம். நம்ம கேரளா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு கிடைக்கிற மாதிரியான இந்த ஊர்க்காரங்க வச்சுருக்க ரெஸ்டாரண்ட்டில், ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது புட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் பூரி, அப்புறம் மசால் தோசை, மினி டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம்.
இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு அதாவது டிஃபன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தோசையுமே நல்லா இருந்துச்சு, வடை இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அந்த மெதுவடை வந்து நல்லா இருந்துச்சு. அப்போவும் வந்து மழை விடாமல் தூறிகிட்டே இருந்துச்சு. இந்த மூணாரில் இந்த மார்க்கெட் ஏரியா மாதிரி இந்த ஏரியா இருக்குது. இங்கே வந்து நம்ம ஊருக்கு கொண்டு போகிற மாதிரி எல்லா திங்ஸுமே நம்ம வாங்கிக்கலாம். அதாவது டீ தூள், அப்புறம் சாக்லேட்டு இங்கேயே தயாரிக்கிற சாக்லேட்டு அது எல்லாமே நல்லா சூப்பராக ஹோம்மேட் சாக்லேட் எல்லாமே நல்லா கிடைக்குது. அது எல்லாமே நான் இங்கே பார்த்தேன். மலையில் தான் காரில் போகும்போது அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். சரி இங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்னும் இங்கே இருக்கிற மற்ற ஏரியாங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது சரி நம்ம கிளம்பும்போது தானே இப்போ தானே நம்ம வந்திருக்கோம், கிளம்பும்போது தானே இதெல்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக எனக்கு ஒரு காஃபி கொடுத்தாங்க, அதையும் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. போகும்போது அப்புறம் பார்த்தா வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ரெட் அலர்ட் கொடுத்து நாங்கள் போகிற எல்லா இடமுமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஓப்பனிங் கிடையாது, கலெக்டர் உத்தரவு அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி நின்று அந்த வியூவாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூட முடியலையே, வெளியில் போனால் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ரெயின் கோட் ஒன்று வாங்கிக்கிட்டோம். ரெயின் கோட் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் நேரம் நின்று அந்த வியூஸ் கிட்டலாம் நின்று நல்ல வியூஸை பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதெல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த ட்ராவல் கூட ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா எல்லாமே க்ளோஸில் இருந்தாலுமே ரெட் அலர்ட் கொடுத்து எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலுமே ஒரு த்ரில்லிங்காக அடுத்தடுத்து நம்ம இந்த மழையோட இந்த வெதர் சேஞ்சோட நம்ம இந்த மூணாரில் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. அங்கங்கே வந்து மண் சரிவும் இருந்துச்சு. அது நாங்கள் பார்த்தோம். உடனே கிளியர் பண்ணிக்கிட்டுமே இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து இவ்வளோ பெருசாகி தான் வந்து கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. சரி ஏதோ லேசாக சரிஞ்சிருக்கும் போல், அதை தான் கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற நாங்கள் பார்த்தோம். ஆனால் மூணாரை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய நியூஸ் வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லதாக போச்சு அங்கேயே இருக்காமல் நம்ம வெளியில் வந்தது. இல்லைன்னா அங்கேயே ஏதாவது ஒரு ரூமில் இருந்து தங்கிட்டு அந்த சுற்றி அந்த 4 செவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வரும்போது நல்ல வியூஸாக பார்த்துட்டே வந்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த இடங்கள் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. இன்னும் மேகம் இருக்கு, இன்னும் மழையும் இருக்கு. அழகான ஒரு மாடு. ஐயா, எனக்கு வீடியோ எடுக்கிறத விட நேர்ல பார்க்க தான் பிடிச்சது. இல்ல இப்படி பாக்க இதை எடுக்கிறேன்னு சொல்லி நான் இதை மிஸ் பண்றேன். ஹட்சன் விளம்பரத்துக்கு வர மாதிரி இருக்குல்ல. மாடு செம்மையா இருக்கு. செம்ம அந்த பச்சை பசேல்ன்ற புல்வெளியில் வந்து அந்த மாடு மேய்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பார்க்க அழகாக அந்த டிவியில் பால் விளம்பரத்துக்காகலாம் போடுவாங்கள்ல, ஹட்சன் விளம்பரம், அப்புறம் வந்து ஹெரிட்டேஜ் விளம்பரம், இந்த மாதிரி விளம்பரங்களில் மாடு வந்து அழகாக மேய்ஞ்சிட்ருக்கும் புல்லுலாம். அது பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி அதை நேரில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சென்னையில் வந்து மாடு புல் மேயாது. நம்ம அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு.